வைட்டர்ஸ் கஃபே மே 4 முதல் பாண்டி பஜாரில் புதிய உயர்தர சைவ உணவகம் உதயம். விதவிதமான இட்லி, முறுமுறு தோசைகள், அசத்தலான ஸ்நாக்ஸ் சாப்பிட சூப்பர் இடம் வைட்டர்ஸ் கஃபே. வைட்டர்ஸ் கஃபே, பாண்டி பஜார், கார் பார்க்கிங் எதிரில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் இந்தியா கை வச்சது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் ஒரு இன்னும் வலுவான ஒரு ரிட்டாலியேஷன் இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலவுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ உங்களுடைய பார்வை என்ன? ரிட்டாலியேஷன் எப்படி இருக்கும்? இன்னைக்கு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருந்தது 75 ஆண்டுகளாக பாடும். அதுலேயும் குறிப்பாக மோடி தலைமையேற்றதற்கு பிறகு ஒரு அவருடைய சீரிய தலைமையின் கீழே இன்னைக்கு 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக வந்திருக்கும். இதுக்கு நாம் எவ்வளோ விலை கொடுத்துருக்கோம். திரும்ப ஒரு பெரும்போரை தொடங்கி கீழே போயிடவும் கூடாது. இந்த தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படின்னா உக்கிரமானதாக இருக்கும், ஆனால் ரொம்ப செலக்டிவாக இருக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகள் அதை குறிவைத்ததாக இருக்கும். ஆனால் அந்த குறிவைத்து அதை அடித்து காலி பண்ணுறப்போ அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு பாகிஸ்தானுக்கு மிக நீண்ட நெடுகாலத்துக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதை தாண்டி இதை பயன்படுத்தி கொண்டு ஒன்ஸ் ஃபார் ஆல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விடுவிப்பதற்கான ஒரு பெரும் முன்முயற்சியை இந்த போர் நடவடிக்கையோடு சேர்ந்து தொடங்கும். சைனீஸ் இப்போ பாகிஸ்தானுக்கு அளித்திருக்கக்கூடிய மிசைல்ஸ், அவங்க ஒரு சில ஸ்பெஷலான மிசைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாகிஸ்தானுக்கு. முதல்ல சீனா பாகிஸ்தானுக்கு பல்வேறு ஆயுத தளவாடங்களை விற்கிறாங்க. இது ஒரு வியாபாரிக்கும் வாங்குறவனுக்கு இடையில இருக்கிற உறவு. மற்றபடி பாகிஸ்தானுக்கு பின்னால் முழுக்க சீனா இருக்கும் அப்படின்னு கிடையாது. அந்த சிம்லா அக்ரிமெண்ட் மூலம் தான் காஷ்மீர் இஷ்யூவை இருதரப்பு விஷயம் நம்ம ஒப்புக்கொண்டோம். இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு விஷயம், இதை பேச்சுவார்த்தையின் மூலம் அமைதி வழியில் தீர்த்து கொள்வது, இதில் 3வது நாடுகள் எதுவும் தலையிடக்கூடாது, இதெல்லாம் இந்த அக்ரிமெண்ட். அன்னைக்கு நம்ம காஷ்மீர் பிரச்சனை இல்லாமல் ஆக்கியிருக்க வேண்டிய தருணத்தில் ரொம்ப சாத்வீகமாக ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கினோம். இப்போ அன்னைக்கு விட்டதை இன்னைக்கு திரும்ப பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை மோடி பயன்படுத்தி கொள்வார்னு நான் எதிர்பார்க்குறேன். ரயில்வே மினிஸ்டர் இப்போ இந்த அணுகுண்டு பற்றி பேசுனதாகட்டும், அதுக்கு முன்பாக சிந்து நதியில் இந்தியர்களின் ரத்தம் போடுன்னு பேசுனதாகட்டும், இந்த பேச்சுக்களும் ஒரு பக்கம் எப்படி ஒரு ஆளால் 2 விதமாக ரியாக்ட் பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வியே இருக்கு. இதனால தான் பாகிஸ்தானியர்களை முட்டாள்கள் நம்ம சொல்றோம். இந்தியா இப்போ செஞ்சிருக்கிறதே போர் செயல். இது போர் செயல்னு கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு பிரதமராக அவர் இருக்கிறார். போர் ஆரம்பமாயாச்சுங்க. இதுதான் மோடியோட சாமர்த்தியம். போரை தொடங்கி வச்சாச்சு. எவன் மேல போர் நடத்திட்டு இருக்கோமோ அவனுக்கு அது போர்ன்னு தெரியல. போர் இனிமே வரும்னு அவன் காத்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். எப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்க ஒரு நீரியல் போருங்க, ஒரு மிகப்பெரிய போரை நம்ம நடத்த தொடங்கியாச்சு. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலால ஸ்ரீனிவாசன் சார். வணக்கம். வணக்கம் சார். பெஹல்காம் விவகாரம், அதை ஒட்டி உங்களுடைய பதிவுகளும் பார்த்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. இப்போ இதில் பொதுவாக எழக்கூடிய ஒரு கேள்வியாக என்ன இருக்குது அப்படின்னா, என்ன மாதிரியான ஒரு ரிட்டாலியேஷன் இந்திய தரப்பிலிருந்து இருக்கும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு தான் பெரும்பாலும் எழுந்திருக்கிறது. அதில் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் இந்தியா கை வச்சது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் ஒரு இன்னும் வலுவான ஒரு ரிட்டாலியேஷன் இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலவுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ உங்களுடைய பார்வை என்ன? ரிட்டாலியேஷன் எப்படி இருக்கும்? ஒரு வலுவான ரிட்டாலியேஷன் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதா சொன்னீங்க. நிச்சயமாக ஒரு வலுவான ரிட்டாலியேஷன் இருக்கும். ரைட். அந்த ரிட்டாலியேஷன் என்ன விதமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு பலவிதமான பதில் உண்டு. ஒரு எப்படின்னா ஒரு மிதமான போராக இருக்கும், இல்லைன்னா ஒரு மிக பெரும் போராக இருக்கும். இப்படிலாம் பலவிதமான ஒரு பதில் இருக்கு. இதில் ஒரு லோ இன்டென்சிட்டி வாராக இருக்கவும் இருக்காது, அதே நேரத்தில் இது பெரும் போராகவும் இருக்காது. முதல்ல அதை சொல்லிடுறேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த 2 நாடுகளுமே அணு ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய நாடுகள். 2 பேர்ட்டுமே அணுகுண்டு இருக்கு. ஸோ பெரும் போரை நோக்கி போவது அப்படிங்கிறது 2 நாட்டுக்குமே மிகப்பெரிய பேரிழப்புகளை உருவாக்கும். அதை 2 நாடுமே சமாளிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் பின்னோக்கி போக வேண்டியிருக்கும். இப்போ இன்றைக்கி இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருந்தது 75 ஆண்டுகளாக பாடுபட்டு, அதுலேயும் குறிப்பாக மோடி தலைமையேற்றதற்கு பிறகு ஒரு அவருடைய சீரிய தலைமையின் கீழே
இன்னைக்கு 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக வந்திருக்கு. இதுக்கு நாம் எவ்வளோ விலை கொடுத்துருக்கோம். திரும்ப ஒரு பெரும்போரை தொடங்கி கீழே போயிடவும் கூடாது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் வந்து பொருளாதாரத்தில் அதல பாதாளத்தில் இருக்குது, அது கீழே இருக்குது. அது இன்னும் கீழே போச்சுன்னா அது எந்திருக்கிறதுக்கு 100 வருஷம் ஆகும். அதனால் இந்த 2 பேர்ட்டையுமே அணு ஆயுதம் இருக்கிறதுனால இது எப்படிப்பட்ட போராக இருக்கும் அப்படின்னா ஒரு வரையறுக்கப்பட்ட ரெஸ்ட்ரிக்டட் வாராக இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு செலக்ட் டார்கெட்ஸை வந்து துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு போராக இது மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்தியாவுக்கு தலைவலி என்ன? பாகிஸ்தானில் இருக்கிற சாதாரண பாகிஸ்தானியும் நம்முடைய தலைவலி அல்ல. அவன் பாவம் பரம ஏழை, 2 வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்தியாவிலிருந்து கொடுத்து அனுப்பக்கூடிய கோதுமையை தனக்கு கிடைக்குமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு லாரியை சுற்றிட்டு 10,000 பாகிஸ்தானிஸு அந்த மூட்டையை பிச்சு இழுக்கிறாங்க. அந்த அளவுக்கு பரிதாபத்துக்குரியவர்களாக இருக்காங்க. நம்ம வந்து அங்கே இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பாகிஸ்தானியன் மேலே நமக்கு எந்த கோபமும் கிடையாது. உண்மையை சொன்னால் அவங்க மேலே ஒரு கன்சர்னும் ஈவு இரக்கம் தான் இருக்குது அவர்களை பார்த்து. அதனால அவன் நம்ம டார்கெட் கிடையாது. அப்படின்னா டார்கெட் என்ன அப்படின்னா பாகிஸ்தானை தளமாக பயன்படுத்தி கொண்டு பாகிஸ்தானிலிருந்து வருகிற பயங்கரவாதிகள், அந்த பயங்கரவாதிகளை பின்னிருந்து இயக்கக்கூடியவர்கள், அந்த பயங்கரவாதிகளை அனுப்பக்கூடியவர்கள், இவர்கள் தான் நம்முடைய எதிரிகள். அப்படிங்கிறப்போ இவங்களை தான் டார்கெட் பண்ணணும். அப்போ இவங்களை டார்கெட் இப்படித்தான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இவங்களை டார்கெட் பண்ணுறப்ப என்னென்ன நடக்கும்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் மட்டும் கிட்டத்தட்ட பயங்கரவாதிகளுடைய முகாமில் 42 முகாம்கள் இருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இந்த 42 முகாம்களையும் அழித்து ஒழிக்கக்கூடிய வேலையை திடீரென்று இந்தியா மேற்கொள்ளும். அநேகமாக என்னுடைய கணிப்பு மே 1ஆம் தேதிக்குள்ள பாகிஸ்தான், இங்கே இருக்க பாகிஸ்தானியர்ஸ் வெளியேறணும்னு சொல்லியிருக்கு. பாகிஸ்தானில் இருக்க இந்தியன்ஸ்லாம் வர சொல்லியிருக்காங்க. அதே போல் 2 பக்கம் இருக்கக்கூடிய தூதரகத்தில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் எண்ணிக்கை எல்லாத்தையும் டவுன் சைஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் குறைச்சிருக்காங்க. அநேகமாக மே 1ஆம் தேதி இல்லாட்டி 2ஆம் தேதி நள்ளிரவிலிருந்து தாக்குதல் தொடங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டி அதுக்கும் கொஞ்சம் தள்ளி போகலாம். இதுக்கு முன்னால் 2014 புல்வாமா அட்டாக் பார்த்தீங்கன்னா 2014 பிப்ரவரி 14 நடந்தது. 12 நாள் கழித்து 26ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலையில் தாக்குதல் நடந்தது. 12 நாள் எடுத்துக்கிட்டாங்க. இந்த தடவை என்னுடைய யூகம் மே 1ஆம் தேதி இல்லாட்டி 2ஆம் தேதி நள்ளிரவாக இருக்கலாம். அப்போது அங்கே இருக்கக்கூடிய இந்த 42 பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது திடீர்னு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கலாம். இது ஒன்று. இது நடக்கிறப்ப இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கான சில மிக முக்கியமான துல்லியமான சில இலக்குகள் தாக்கப்படும். அதில் ஒன்று கராச்சி துறைமுகமாக இருக்கும். அப்படி இது வந்து பரவலாகவே அடிபடுகிறது. எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லுவாங்க, கராச்சி துறைமுகம் தாக்கப்படும். இதை தாண்டி நான் நினைக்கிறது என்னென்னா இந்த பயங்கரவாதிகளுக்கு பின்னே இருந்து இயக்கக்கூடிய அவர்களுடைய மூளையாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் உளவு அமைப்பு ஐஎஸ்ஐ இருக்குல்ல, இந்த ஐஎஸ்ஐ ஹெட் குவார்ட்டர்ஸை நிர்மூலமாக்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பாகிஸ்தானுடைய இராணுவ தலைமையகத்தை நிர்மூலமாக்குவார்கள். இந்த மாதிரி செலக்ட் டார்கெட் இதைத்தான் காலி பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே பாகிஸ்தானுடைய போர் வல்லமை இருக்கு இல்லையா, இந்த போர் வல்லமையை அவங்க காலி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. போர் வல்லமைனா இப்போ பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சப்மரைன்ஸ், அதே போல் அவங்கள்ட்ட இருக்க போர்க்கப்பல்கள், இந்த மாதிரி செலக்ட் அவங்களுடைய அந்த அந்த போர் வல்லமையை முற்றாக அளிப்பது, போர் வல்லமையை அளிப்பது. அதே போல் பயங்கரவாதிகளை வைத்துக்கொண்டு ஒரு நிழல் யுத்தத்தை நடத்திட்டு இருக்காங்க, அந்த பயங்கரவாதிகள் முகாம்களை அழிப்பது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை அழிப்பது. இந்த பயங்கரவாதிகளுக்கு பின்னே இருந்து அவங்கள வந்து ஒரு ஒரு பொம்மலாட்டம் போல இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய சூத்திரதாரியாக இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், அதே போல் ஐஎஸ்ஐ உடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை தூக்கிறது, இந்த விதமான காரியம் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானுடைய தலைமை தளபதி ஆசிம் முனீர்னு பேர். முனீரை சில நாட்களில் ஆளைய காணும், எங்கே போனார் எங்கே ஓடி ஒளிஞ்சார்னு தெரில. அவர் வந்து காணாமல் போய்விட்டார் அப்படிங்கிறாங்க. சில பேர் அவர் பதுங்கி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறாங்க.
இதுக்கு அவர் உண்மையிலே அங்கே இருந்திருந்தார்னா அவரே வந்து சர்ஃபேஸுக்கு வந்து நான் இருக்கேன்னு சொல்லி பதில் சொல்லலாம். இப்போ அவர் பதில் சொல்லலை. அவருக்கு பதிலாக பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எக்ஸ்பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க. 26ஆம் தேதி அபட்டாபாத்தில் வந்து பிரைம் மினிஸ்டர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அவரும் கலந்துக்கிட்டார். அந்த ஃபோட்டோவை பார்த்து பாருங்க முனீர் இருக்காருன்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அங்கே தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய ஆசிம் முனீர் என்னமோ தெரியல, அவர் காணாமல் போயிருக்கிறார். பாகிஸ்தானுடைய இராணுவத்துக்குள்ளே ரேங்க் அண்ட் ஃபைல்ஸில் மிகப்பெரிய குழப்பமும் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதில் சில இங்கிலீஷ் டெய்லிஸ் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்கன்னா மியூட்டினி அப்படிங்கிற வார்த்தையில யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பாகிஸ்தான் இராணுவத்துக்குள்ளே ஒரு மியூட்டினி ஏற்பட்டிருக்கு. மியூட்டினா கலகம். இங்கே வந்து சிப்பாய் கழகத்துக்கு சிப்பாய் மியூட்டினின்னு தான் சொன்னாங்க. அப்படி ஒரு மியூட்டினி பாகிஸ்தான் இராணுவத்துக்குள்ளேயே ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு ரொம்ப பொறுப்பான பிரபலமான சில ஆங்கில நாளேடுகள்லாம் அதை இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதோடு மட்டுமல்ல, இன்னைக்கு பாகிஸ்தான் இராணுவம் கிட்டத்தட்ட செயலிழந்து இருக்கிறது. இந்த ஒரு காலத்தில் இருந்த அந்த பொலிவு எதுவும் இல்லை. ஏன்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப நலிவடைஞ்சு போனதுனால இராணுவத்துக்கு அதிகம் நிதி ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால பழையதை வச்சு தான் நிறையா ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாகிஸ்தான் இராணுவ வீரர்களே நம்பிக்கை இழந்து இதுவரைக்கும் எங்கே பயங்கரமான யுத்தம் வந்துருமோ, இந்தியாவுடைய தாக்குதலில் செத்து போவோமோன்னு சொல்லி பயந்து 4500 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் தங்களுடைய பணியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார்கள். 4500 பேர் இப்போ வரைக்கும். அதோடு மட்டுமில்ல 250 பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் ஆஃபீஸர்ஸ் கேடரில் இருக்கவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா பாகிஸ்தான் இராணுவம் எந்த அளவுக்கு முறையில் லூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இது சம்பந்தமாக அங்கே பப்ளிக் ரிலேஷன்ஸில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இராணுவ டைரக்டர் ஜெனரல் அவர் தன் ஒரு கடிதம் ஒன்று சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்கார். அதில் அவர் சொல்கிறாரு, பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய அந்த முறையில் அந்த உற்சாகத்தை தக்க வைக்கணும், அதுக்கான முயற்சிகள்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சுற்றறிக்கை வெளியிடுகிறார். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கேட்டதற்கான பதில், இந்த தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படின்னா உக்கிரமானதாக இருக்கும், ஆனால் ரொம்ப செலக்டிவாக இருக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகள் அதை குறிவைத்ததாக இருக்கும். ஆனால் அந்த குறிவைத்து அதை அடித்து காலி பண்ணுறப்போ அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு பாகிஸ்தானுக்கு மிக நீண்ட நெடுகாலத்துக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதை தாண்டி இதை பயன்படுத்தி கொண்டு ஒன்ஸ் ஃபார் ஆல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விடுவிப்பதற்கான ஒரு பெரும் முன்முயற்சியை இந்த போர் நடவடிக்கையோடு சேர்ந்து தொடங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தான் பயங்கரவாதிகள் முகாமே இருக்குது. அதை அடித்து காலி பண்ணுகிற போதே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு வியூகம் வகுக்கப்படலாம். இது ஒன்று. இந்த ப்ரெஷர் இங்கே கொடுத்து இதை இணைக்கிற முயற்சியை போய்கொண்டிருக்கிற அதே காலகட்டத்தில் இன்னொரு பக்கம் பலுச்சிஸ்தான் பாகிஸ்தானிடமிருந்து விடுவிக்கப்படலாம். பலுச்சிஸ்தான்ங்கிறது மிகப்பெரிய ப்ராவின்ஸ் பாகிஸ்தான். அது வந்து ஆப்கானையும் ஈரானையும் எல்லையாக கொண்ட பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணம். பாகிஸ்தானுடைய மொத்த நிலப்பரப்பில் 45% பலுச்சிஸ்தான். பாகிஸ்தானுடைய மொத்த மக்கள் தொகையில் 6% பேர் பலுச்சிஸ்தானில் வாழ்கிறாங்க. இந்த பலூச் மக்கள் பாகிஸ்தான் சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்தே தனிநாடு கேட்டு போராடி வருகிறார்கள். இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட காலத்திலேயே நாங்கள் பாகிஸ்தானோடு சேர மாட்டோம், தனி பலுச்சிஸ்தான் வேண்டும் என்று சொன்னார்கள். அதை பிரிட்டன் வந்து சதி செய்து பாகிஸ்தானோட சேர்த்து தான் அவங்க ஒரு சுதந்திரத்தை கொடுத்தாங்க. சுதந்திரம் பெற்ற அன்றைக்கிலிருந்து அவர்கள் போராடி வருகிறார்கள். இது தொடர்ந்து இப்போ ரொம்ப தீவிரமடைந்து வருகிறது. ஆப்கானில் தலிபானால் பயிற்சி கொடுக்கப்படுகிற டெரிக்கி தலிபான் அப்படிங்கிற அமைப்பு தொடர்ந்து பலுச்சில் வந்து பாகிஸ்தான் நிலைகள் மீதும் பாகிஸ்தான் இராணுவத்தின் மீதும் குறிவைத்து தாக்கி கொண்டு இருக்கிறது. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஆப்கான்லேருந்து டெரிக்கி தலிபான் பலூச்சுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. நைட் நேரத்தில் செக் போஸ்ட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் இராணுவத்துக்கு அவங்களுக்கு இடையில் கன்ஃபயர். அதில் வந்து 53 டெரிக்கி தலிபான் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் இராணுவம் சொல்லியிருக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தலைவலி போய்கொண்டு இருக்கிறது. அதனால் இது தேர்ந்தெடுக்கப்பட்ட டார்கெட்ஸை அடித்து காலி பண்ணுற மாதிரியான வியூகம் இருக்கும்.
அதோடு சேர்த்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு ஒரு விடிவு பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த போரின் மூலமாக முன்னெடுக்கப்படும். அதே போல் பலூச்சினுடைய விடுதலையும் விரைவில் கிடைப்பதற்கு இந்த போர் சாத்தியமான உதவிகளை செய்யும். இப்படித்தான் நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கம் வந்து டூ ஃப்ரண்ட் வாரை நோக்கி இது போதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து அதே எக்ஸ்பர்ட்ஸ் எழுப்புறாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் சைனீஸ் வந்து இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு அளித்திருக்கக்கூடிய மிசைல்ஸ். அவங்க வந்து ஒரு சில ஸ்பெஷலான மிசைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பாகிஸ்தானுக்கு. இது மட்டும் இல்லாமல் துருக்கியும் வந்து ஒரு சில கன்சைன்மெண்ட்ஸை வந்து வெப்பன் கன்சைன்மெண்ட்ஸை வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருக்கு. ஸோ அப்போ வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சைனா, துருக்கி இருக்குது. ஏற்கனவே இந்தியாவுக்கு ஆதரவாக ஃபஸ்ட்டு நமக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது இஸ்ரேல். அதுக்கப்புறம் அமெரிக்காவோட துளசி கபார்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து துணை நிற்கிறோம், அந்த வேட்டைக்கு நாங்கள் உதவுவோம்னு வெளிப்படையாக வந்து ட்விட்டர்லேயே வந்து போட்டிருந்தாங்க. அப்போ இது வந்து ஒரு டூ ஃப்ரண்ட் வார் மாதிரியான போகக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இல்லை. அப்படி ஒன்றும் கிடையாது. என்னென்னா, முதல்ல சீனா வந்து பாகிஸ்தானுக்கு பல்வேறு ஆயுத தளவாடங்களை விற்கிறாங்க. இது வந்து ஒரு வியாபாரிக்கும் வாங்குறவனுக்கு இடையில இருக்கிற உறவு. மற்றபடி பாகிஸ்தானுக்கு பின்னால் முழுக்க சீனா இருக்கும் அப்படின்னு கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு அவர் வந்து யார் அமெரிக்காவின் எதிரி அப்படிங்கிறதுல சீனாவைத்தான் எதிரியாக கருதுகிறார். ரஷ்யாவை எதிரியாக அவர் பார்க்கல. அதை வந்து டொனால்ட் ட்ரம்ப்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு ரெண்டு தான் பிரதானமான ஒரு ப்ரையாரிட்டி, உங்களுடைய ஹையர் ப்ரையாரிட்டி ரெண்டு. ஒன்று உள்நாட்டு பாதுகாப்பு, இன்னொன்று சீனாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்வது. இந்த ரெண்டு தான் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கார். அவர் வந்து ரஷ்யாவை ஒரு பொருட்டாவே நினைக்கல. இதுதான் ஜோ பைடனுக்கும் ட்ரம்ப்புக்கு இடையில் இருக்க வித்தியாசம். ஜோ பைடன் ரொம்ப கன்வென்ஷனலாக ரஷ்யாவை தன்னுடைய எதிரியாக பார்த்தார். டொனால்ட் ட்ரம்ப் வந்து சீனாவைத்தான் தன்னுடைய எதிரியாக பார்க்கிறார். அப்படிங்கிறப்போ சீனாவை ஆசியாவில் நீங்கள் சமாளிக்கணும்னா இந்தியாவை விட்டு நீங்கள் சீனாவை எதிர்கொள்ள முடியாது. உங்களால் ஒரு நாள் டச் பண்ண முடியாது. அதுக்கு இந்தியாவுடைய சப்போர்ட் தேவை. ரைட். அப்படிங்கிறப்போ நிச்சயமாக இந்தியாவை வச்சுட்டு தான் தன்னை வளைப்பாங்க. தனக்கு எதிரான பல்வேறு நகர்வுகளை அமெரிக்கா முன்னெடுக்கும் அப்படிங்கிறது சீனாவுக்கு தெரியும். அதனால தான் சீனாவும் இந்தியாவுடன் நட்பாக இருப்பது அப்படிங்கிறத நோக்கி மூவாராங்க. இப்போ கல்வானில் உங்களுக்கு இந்த படைகள் அத்தனை பேர் திரும்ப பெற்றுக்கொண்டது, அதெல்லாம் எதை காட்டுது? அதே போல் ஜஸ்ட்டு போன வருஷம் அந்த கடைசி ஒரு சில மாதங்கள் இருந்தப்போ, போன வருஷம் வந்து ரஷ்யாவில் வச்சு சீனாவுடைய அதிபர் ஜி ஜின்பிங்கும் பிரதமர் நரேந்திர மோடியும் சந்தித்து பேசுகிறாங்க. பேசுறதுக்கு முன்னால் தான் இந்த கல்வான்லேருந்து திரும்ப பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறத அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. பேசினதுக்கப்புறம் ஒரு உறுதியாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நம்ம க்ளோஸாக வந்துகிட்டு இருக்கோம். இப்போ க்ளோஸாக வந்துகிட்டு இருக்கிறப்போ பாகிஸ்தானை முன் வச்சு இந்த நட்பை கெடுத்துக்கிறதுக்கு சீனா விரும்பாது. ஏன்னா சீனா வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கும், எது லாபம் அப்படின்னு. இப்போ பாகிஸ்தானை நம்பி நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னு வைங்க, அது பாகிஸ்தானுக்கு லாபமாக இருக்கலாம். அதனால் சீனாவுக்கு என்ன லாபம்? இல்லை, அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்களே. இப்போ குறிப்பாக வந்து இப்போ நீங்கள் பிஓகே பற்றி சொன்னீங்க. பிஓகே பாகிஸ்தானுக்குள்ளே தான் சைனாவுடைய ட்ரீம் ப்ராஜெக்டான ஒன் பெல்ட் ஒன் ரோடு இனிஷியேட்டிவும் வந்து போயிட்டுருக்கு. பாகிஸ்தானில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து சீனா பண்ணியிருக்கு. அப்படிங்கிற போது இதுவும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம்ல. அதாவது ஒரு விஷயம், சீனா வந்து அடிப்படையில் ஒரு வியாபாரி, ரைட்டா? இப்போ சீனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவில் அறவே இல்லையா? சீனா ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் விற்கவே இல்லையா? இன்றைக்கி நீங்கள் யூடியூப் சேனலில் தட்டினீங்கன்னா மலிவு விலைக்கு என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாமே சைனீஸ் ப்ராடக்ட். சைனீஸ் ப்ராடக்ட்டுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது. சீன இன்வெஸ்ட்மெண்ட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடியது. நீங்கள் சொல்கிற ஒன்று ஒரு கன்சிடரேஷன் என்னென்னா, அவங்களுடைய அந்த ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த பெல்ட், அந்த ப்ராஜெக்ட், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அது இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த சைடில் இன்னும் எதுவுமே நடக்கலையே. அது வந்து ஒரு டிராஃப்ட்டுங்கிற லெவலில் தானே இருக்குது. அது ஒரு டிராஃப்ட்டுங்கிற லெவலில் தானே இருக்குது. அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கிக்காது. ஏன்னா இன்றைக்கி தென்சீன கடலில் வந்து சீனாவுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தணும் அமெரிக்கா தீவிர முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ, அதுக்கு இந்தியாவும் சப்போர்ட் அப்படிங்கிறப்போ, அதற்காக குவாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதில் இந்தியாவும் அங்கமாக இருக்கிறப்போ, முழுமையாக இந்தியாவை பகைத்து கொள்வது என்பது
சீனாவுக்கு எந்த விதத்திலும் நல்லது அல்ல. அப்போ சீனா என்ன செய்யும் அப்படின்னா, ஒன்று பண்ணும், நடுநிலைமையாக இருக்கும், இந்த போரில் நேரடியாக இன்வால்வ் ஆகாது. ஆனால் போருக்கு தேவையான தளவாடங்கள் வேணும் அப்படின்னா சீனாவுக்கு காசு கொடுத்தா சீனா தரும். அவன் வியாபாரி. இப்போ நம்ம வந்து பிரான்ஸினுடைய தசால்ட்லேருந்து 26 ரஃபேல் எம் விமானங்களை வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட்டு நேற்றுக்கு தான் சைன் பண்ணியிருக்கோம். அவன் தர்றான், வியாபாரி. அவனுக்கு பணம் தர்றதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம், அவன் நமக்கு பொருளை தரான். இதே மாதிரி சீனாவுக்கு ஒரு வியாபாரம் நடக்கும். இவ்வளவுதான் நடக்குமே ஒழிய நேரடியாக சீனாவே இந்த போரில் பங்கெடுக்கும், சீனாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொன்று, இதில் தப்பு எதுவும் இந்தியா மேலே கிடையாது. இந்த தவறை தொடங்கி வச்சது பாகிஸ்தான். பாகிஸ்தான்லேருந்து வந்த பயங்கரவாதிகள் நடந்திருக்கிற அந்த படுகொலை இருக்கு இல்லையா, பஹல்காம், அது யாராலும் நியாயப்படுத்த முடியாது. சீன அரசு அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது, சீன தூதரகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது, எல்லாராலும் கண்டிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்படிங்கிறப்போ இதே போல் ஒரு சம்பவம் சீனாவில் நடந்தால் சீனா சும்மா விட்டுருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால தான் இதில் இருக்கக்கூடிய, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டைரக்டர் துளசி கபாட் என்ன சொல்லியிருக்காங்க, உளவுத்துறை டைரக்டர், அவங்க இந்த மாதிரி பயங்கரவாதிகளை வேட்டையாடி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. நாங்கள் துணை நிற்போம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதில் நம்ம பக்கம் நியாயம் இருக்குது. நியாயம் இருக்கிறப்போ நாம் அதை பயன்படுத்திக்கணும். ஒரு டயத்துலங்க இந்த காஷ்மீர் இஷ்யூவே கம்ப்ளீட்டாக இல்லாமல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்தியாவுக்கு இருந்தது. என்னென்னா, பங்களாதேஷ் போர் முடியுது. அப்போது பாகிஸ்தானை சேர்ந்த 95,000 பாகிஸ்தான் இராணுவத்தினரை நம்ம வந்து போர்க்கைதிகளாக பிடித்து நம்ம இந்தியாவில் கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய காலேஜ் கிரவுண்ட்ஸு இதில் அவனை வச்சுட்டு 3 வேளை சாப்பாடு ஓட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் சிம்லா அக்ரிமெண்ட் வருது, ரைட்டா? அன்றைக்கி முழுக்க முழுக்க போர்க்கைதிகளாக நம்மள்கிட்ட அடைக்கலம் பெற்று இருந்தவர்கள் அத்தனை ஆயுதங்களையும் சரண்டர் பண்ணிட்டு இவ்வளவும் பிடிச்சு வச்சுருக்கோம். மிகப்பெரிய வெற்றி இந்தியாவுக்கு. அன்றைக்கி ஒரு பெரும் அழுத்தம் கொடுத்து சிம்லா அக்ரிமெண்ட் மூலமாக காஷ்மீர் பிரச்சனையை ஒன்ஸ் ஃபார் ஆல் தீர்த்திருக்கணும். ஏன்னா அன்னைக்கு நாம் சொன்னால் கேட்க வேண்டிய இடத்துல பாகிஸ்தான் இருந்தது, இந்தியா சொல்லுவதை கேட்க வேண்டிய இடத்தில் பாகிஸ்தான் இருந்தது. கடைசியில் என்ன பண்ணோம், அந்த வெற்றியை பெருமிதத்துக்கான வெற்றியை பறைசாற்றி கொண்டோமே ஒழிய அந்த வெற்றியை பயன்படுத்தி கொள்ளவே இல்லை. அதை பயன்படுத்திட்டு நம்ம நீட்டின இடத்துல கையெழுத்து போடுற இடத்துல அன்னைக்கு இருந்தார் சுல்ஃபிகர் அலி புட்டோ. அன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கணும், இந்த காஷ்மீரில் இந்த பகுதி ஃபுல்லாக எங்களுடையது, இது எந்த காலம் கிளைம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடு, ஆக்குபைட் காஷ்மீரை எங்கள்கிட்ட கொடுக்கணும். அப்படின்னா தான் உன்னுடைய 95,000 போர்க்கைதிகள் உன் நாட்டுக்கு வந்து சேருவான். ஏன்னா படுதோல்வி அடைஞ்சிருக்கு பாகிஸ்தான். அதெல்லாம் விட்டுவிட்டு ரொம்ப சாதாரணமாக ஏதோ அந்த டிராஃப்டே பாகிஸ்தான் எழுந்த மாதிரி இருக்கும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சிம்லா அக்ரிமெண்ட்டில், அந்த சிம்லா அக்ரிமெண்ட் மூலம் தான் காஷ்மீர் இஷ்யூவை இருதரப்பு விஷயம் நம்ம ஒப்புக்கொண்டோம். இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு விஷயம், இதை பேச்சுவார்த்தையின் மூலம் அமைதி வழியில் தீர்த்து கொள்வது, இதில் 3வது நாடுகள் எதுவும் தலையிடக்கூடாது, இதெல்லாம் இந்த அக்ரிமெண்ட்டு. அன்னைக்கு வந்து நம்ம காஷ்மீர் பிரச்சனை இல்லாமல் ஆக்கியிருக்க வேண்டிய தருணத்தில் ரொம்ப சாத்வீகமாக ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கினோம். இப்போ அன்னைக்கு விட்டதை இன்னைக்கு திரும்ப பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை மோடி பயன்படுத்தி கொள்வான்னு நான் எதிர்பார்க்குறேன். இதில் இப்போது பாகிஸ்தானுடைய பயம் ஒரு பக்கம் ரொம்ப வெளிப்படையாகவே வந்து தெரியுது. ஆனால் இன்னொரு பக்கம் அவங்களுடைய அமைச்சர்களுடைய பேச்சுக்களும் வந்து ரொம்ப சர்ச்சைக்குரிய பேச்சுக்களாக இருக்கிறது. குறிப்பாக ரயில்வே மினிஸ்டர் வந்து இப்போ இந்த அணுகுண்டு பற்றி பேசுனதாகட்டும், அதுக்கு முன்பாக வந்து சிந்து நதியில் இந்தியர்களின் ரத்தம் போடுன்னு பேசுனதாகட்டும், இந்த பேச்சுக்களும் ஒரு பக்கம் வந்து எப்படி ஒரு ஆளால் 2 விதமாக ரியாக்ட் பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வியவே எழுப்பியிருக்கு. இதனால தான் பாகிஸ்தானியர்களை முட்டாள்கள்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி கிரைசிஸில் எப்படி பேசக்கூடாதோ அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பாகிஸ்தானுடைய ரயில்வே துறை அமைச்சர் ஹனீஃப் அப்பாசி அவர் பேசுகிறாரு, என் கையில் 130 அணுகுண்டு இருக்குது, அதெல்லாம் நாங்கள் வச்சுக்கிட்டு காட்சிக்காக வச்சுருக்கல, அதெல்லாம் அவ்வளவுதான் பார்த்துக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறார். எல்லாமே ஹிந்துஸ்தானுக்காக. ஆமாம், ஹிந்துஸ்தானுக்காக. அப்படின்னா ஹிந்துஸ்தான்ட்டையும் இதே போல் அணுகுண்டெல்லாம் இருக்கே, அது யாருக்காக? அது யாருக்காக?
ஏன் சார், ரெண்டுமே பக்கத்து பக்கத்து நாடு, ரெண்டு பேர்ட்டையும் அணு ஆயுதம் இருக்குது. இவற்ற அணு ஆயுதம் இருந்து நம்மள்கிட்ட இல்லைன்னா இப்படி பூச்சாண்டி காட்டலாம். நீ வச்சிருக்க அணு ஆயுதம் என்கிட்டே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நீ அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்க முன்னாலேயே நான் கண்டுபிடிச்சவன். அதுக்கு முன்னால் அணு ஆயுத டெஸ்ட்டை நான் பண்ணேன், என்கிட்டே இருக்குது. அப்போ இது யாருக்காக வச்சுருக்கோம்? ஒரு அர்த்தம் இல்லாமல் பேசி. அதே போல் பிலாவல் புட்டோ அவர் வந்து சிந்து இதில் கை வச்சுட்டா அவ்வளவுதான், ரத்த ஆறு ஓடும், அந்த ஆறு ஓடும். என்ன ஆறு ஓடுறது? அங்கே இராணுவத்தில் இருக்கிற இராணுவ வீரர்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். எங்கே ஆறு ஓடிச்சு? ரத்தம் ஓடிச்சு, வீரர்கள் ஓடுகிறார்கள். ஏற்கனவே ஓடின ஆறை வரை நிறுத்திட்டாங்க. ஓடின ஆறை அதாவது ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஒன்று. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஜீலம் நதியில் தண்ணியை திறந்து விட்டாங்க. அது பெருக்கெடுத்து முசாஃபராபாத் வழியெல்லாம் போயிட்டுருக்கு. அது ஜீலம் நதி நீருடைய அந்த நீர் மட்டம் கண்ணா பின்னான்னு உயர்ந்து அது அபாய அளவை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ அவங்க என்ன குற்றம் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து எங்களுக்கு முன்கூட்டியே தகவல் சொல்லலை, அதனால இந்த ஒரு பெரிய பேராபத்தை நாங்கள் எதிர்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே மசூதியில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் இருக்குல்ல, அது வழியாக அறிவிப்பு வெளியிட்டுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. இந்தியா வந்து இனிமேல் சொல்லாது. ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் உடன்பட்டு இருக்கிற வரைக்கும் தான் அப்பப்போ ஏற்படக்கூடிய அந்த நீர்ப்பெருக்கு, வெள்ள அபாயம், வானிலை, இது தொடர்பான தகவல்கள், அந்த ஹைட்ரலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறது, அதை ஃபுல்லாக நம்ம சொல்லுவோம். ரைட்டா? இப்போது அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம். இதில் ஒன்று கேர்ஃபுல்லாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த அக்ரிமெண்ட்டை நிறுத்தி வச்சுருக்கோமே ஒழிய அந்த அக்ரிமெண்ட்டை ரத்து செய்யலை. இன்னமும் அந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம ஒரு பார்ட்டி தான், பட் நம்ம வந்து நிறுத்தி வச்சுருக்கோம். அப்படிங்கிறப்ப நிறுத்தி வச்சுருக்கனால இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்க இந்த கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணோம். இது வந்து நம்மளை கட்டுப்படுத்தாது, அதனால் நம்ம இன்ஃபார்ம் பண்ணலை. ஜஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணாத ஒரு சின்ன விஷயம், இதை இன்ஃபார்ம் பண்ணலை, அங்கே என்னென்ன நடக்குது பாருங்கள். இதை தொடர்ந்து இப்படியே இன்ஃபார்ம் பண்ணாமல் காலத்துக்கு விட்டாங்கன்னா பாகிஸ்தான் என்னத்துக்காகும்? பாகிஸ்தான் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி ஒன்றுமே கிடையாது. இல்லை, அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா ஸ்டார்டிங்கில் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் வந்து இந்தியா கை வைக்கும்போது தண்ணி விட போகிறதில்ல, அதனால் வந்து பாகிஸ்தான் முடிஞ்சுதுன்னு சொல்லப்பட்டது. ஆனால் தண்ணி அதிகமாக விட்டாலும் முடிஞ்சது போல இருக்குன்றது மாதிரி தான் இப்போ வந்து. ஆமாம், ரெண்டு விஷயம் இல்லை, தண்ணியினுடைய பிரச்சனையே அதுதானுங்க. அதனால தானுங்க வள்ளுவன் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னான், நீரின்றி அமையாது உலகு. நீரே இல்லைனாலும் ஆள் காலி, மிதமிஞ்சிய நீர் இருந்தாலும் காலி. அதனால தான் இந்தியா தன்னுடைய வரலாற்றில் முதன்முறையாக தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிறது பாகிஸ்தானுக்கு எதிராக. இன்னும் நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிக்க, போர் எப்படி நடக்கும், எதை குறி வச்சு நடக்கும், எல்லாம் இது ஆக்சுவலாக இந்த கேள்வியே ஒரு விதத்தில் தப்பு. ஆல்ரெடி போர் ஆரம்பிச்சாச்சு, நம்ம தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்தி விட்டோம். அந்த போர் ஒன்று சத்தம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் கண்ணுக்கு முன்னால் பார்க்குற வார் மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு விதமான நீரியல் போர். இந்த போர் ஆரம்பமாயாச்சு. இந்த போருக்கு அப்புறம் தான் அவன் கொதிக்கிறாங்க. ஷாபாஸ் ஷெரீஃப் அவங்க பிரைம் மினிஸ்டர் அவங்க பாதுகாப்பு குழு கூட்டத்தில் வச்சு பேசுகிறாரு, இந்த மாதிரி சிந்து நதி நீரை திருப்புவதற்கோ இல்லாவிட்டால் அதை வந்து தடுப்பதற்கோ முயற்சி செய்தால் அது போர் செயலுக்கு சமமாக கருதப்படும்னு. அவர் எவ்வளோ பெரிய பைத்தியக்காரங்கிறதுக்கு இதான் உதாரணம். ஐயா, போர் செயலுக்கு சமம் இல்லை, இதுவே போர் செயல் தான். இந்தியா இப்போ செஞ்சிருக்கிறதே போர் செயல். இது போர் செயல்னு கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு பிரதமராக அவர் இருக்கிறார். போர் ஆரம்பமாயாச்சுங்க. இதுதான் மோடியோட சாமர்த்தியம். போரை தொடங்கி வச்சாச்சு. எவன் மேலே போர் நடத்திக்கிட்டு இருக்கோமோ அவனுக்கு அது போர்னு தெரியலை. போர் இனிமே வரும்னு அவன் காத்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். எப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒரு நீரியல் போருங்க, ஒரு மிகப்பெரிய போரை நம்ம நடத்த தொடங்கியாச்சு. இது நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் எதிர்காலத்தில் திட்டவட்டமான முறையில் இப்போது இதில் எப்படின்னா, இந்த இண்டஸ் வாட்டரு, அது இண்டஸ் சிஸ்டம்னு பேருங்க. இண்டஸ் நதிநீர், அதாவது சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் சிந்து சிஸ்டத்தை உள்ளடக்கினது. சிந்து சிஸ்டம்ங்கிறது என்ன? மேற்கு பாய்கிற நதிகள், கிழக்கு பாய்கிற நதிகள், இந்த நதி நீரை எப்படி பங்கீடு செய்வது அப்படிங்கிறதுக்கான ஒப்பந்தம். இதில் மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள் சிந்து, ஜீலம், செனாப், இந்த ரிவர்ஸ் அத்தனையும் பாகிஸ்தானுக்கு.
ரைட்டா? கிழக்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள் அது ராவி, பியாஸ், சட்லஜ். இந்த 3 நதி அதனுடைய துணை நதிகள். இது ஃபுல்லாக இந்தியாவுக்கு. 1960 செப்டம்பர் 19ஆம் தேதி கராச்சியில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. நேருவோட காலத்தில். எப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்கள் நம்ம ஆட்கள். என்னென்னா, இந்த மேற்கு பாயிற நதி மூலம் கிடைக்கிற தண்ணீர் தான் ரொம்ப அதிகம். இந்த என்டையர் இண்டஸ் சிஸ்டம் இருக்குல்ல, இதுலேருந்து கிடைக்கக்கூடிய நீரில் 80% நீரை பாகிஸ்தானுக்கு நம்ம தார வார்த்தோம். வெறும் 20% நீர் தான் கிழக்கு பகுதி நீர் மூலம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் இந்த 20% நீரை நம்ம ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினோம். இல்லை, உலகின் மிகப்பெரிய அணைகள் எல்லாமே நம்ம கட்டியிருக்கோம். ரைட்டா? ஸோ 80% நீரை அவங்களுக்கு தார வார்த்தோம். இது நேரு காலத்தில் கராச்சியில் வச்சு போட்ட ஒப்பந்தம். இவ்வளவு நடந்தது. ஸோ அஸ்பர் அக்ரிமெண்ட்டு மேற்கு பகுதியை முழுக்க பயன்படுத்தக்கூடிய மேற்கு பகுதியின் நதிகள் மீதான கட்டுப்பாட்டை பாகிஸ்தானுக்கு இந்த அக்ரிமெண்ட் மூலம் விட்டு கொடுக்கறதுனால மேற்கு பகுதியின் நதிகளை கட்டுப்படுத்துவதற்கான, திருப்பி விடுவதற்கான, தடுப்பதற்கான மதகுகள், தடுப்பணைகள், பெருமணைகள் இது எதையும் நம்ம கட்டலை. ஆனால் அதே நேரத்தில் அது ஏன் கட்டலை அப்படின்னா, அக்ரிமெண்ட் படி நம்ம கட்டக்கூடாது. ஏன்னா மேற்கு பகுதி நதிகள் அவங்களுக்கானது. ஸோ கிழக்கு பகுதி நதிகளில் மட்டும் நம்ம அணை எல்லாம் கட்டிக்கிட்டே வந்தோம், எல்லாம் பண்ணோம், நம்ம ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தியிருக்கோம். சரியா? இப்போ என்னன்னா, இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் இப்போ நம்ம கை வைக்கிறோம், நிறுத்தி வைக்கிறோம். எதிர்காலத்தில் ரத்து செய்யலாம், இல்லாவிட்டால் இந்த இதுலேருந்து அக்ரிமெண்ட்லேருந்து வெளியில் வரலாம். அப்படி வந்துட்டோம்னா இந்த அக்ரிமெண்ட்டை நம்ம ஒப்ளைஜ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதற்கு பிறகு இந்த மேற்கு பாய்கிற நதிகளின் குறுக்கே மதகுகளை கட்டலாம், தடுப்பணைகளை கட்டலாம், பெரிய அணைகளை கூட கட்டலாம். ஆனால் இதெல்லாம் கட்டி அந்த நதியின் போக்கை மாற்றவோ இல்லாட்டி நதியின் அந்த நீரோட்டத்தை தடுக்கவோ செய்வதற்கு இந்தியாவுக்கு 4லேருந்து 10 வருஷம் ஆகும். இப்போ சின்ன சின்ன லெவலில் ரிசர்வாயர்ஸ் மற்றது தான் இருந்துகிட்டு இருக்கு. இதை வச்சுட்டு தான் சில வேலைகள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபுல் ஃப்ளெட்ஜாக பண்ணுறதுக்கு நமக்கும் டைம் ஆகும். ஏன்னா இந்த அக்ரிமெண்ட்டை நம்ம சின்சியராக ஒப்ளைஜ் பண்ணோம். இந்த அக்ரிமெண்ட் இருந்த காலத்தில் பங்களாதேஷ் வார் நடந்திருக்கு, 71, கார்கில் போர் நடந்திருக்கு. இவ்வளோலாம் இருந்தும் கூட அந்த சிந்து நதி நீரில் நம்ம கை வச்சதில்லை. ஏன்னா அங்கே இருக்கிற சாதாரண ஜனங்கள், விவசாயிகள் எல்லாருடைய பொழைப்புக்கும் உண்டானது. அதில் எதுக்கு கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா பெருந்தன்மையாக நடந்து கொண்டது. ஆனால் நாம் காட்டுற பெருந்தன்மை கோழைத்தனம்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு அவன் நம்மகிட்ட பெருந்தன்மை காட்டாமல் நடந்து கொள்ளுகிற போது அவர்கள் மொழியிலேயே அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதாகிறது. அதனால இப்போ இந்த அளவுக்கு அதிரடியான ஒரு நடவடிக்கை எடுத்து கண்ணுக்கு தெரியாத புலனாகாத போர் ஒன்றை மோடி தொடங்கி இருக்கிறார். இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படி என்னன்னா, இப்போ சைனா பற்றி பேசணும். சைனாவுடைய பார்ட்டிசிபேஷன் இதில் இருக்குமா அப்படின்னா திட்டவட்டமாக மறுத்துட்டீங்க. இன்னொரு பக்கம் துருக்கியோடைய இன்வால்மெண்ட்டையும் பார்க்குறோம். ஸோ துருக்கியும் பாகிஸ்தானுக்கு அது கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்னர் மாதிரி இருக்கிறாங்க. அதாவது இஸ்லாமிய அடிப்படைவாதம் அதை சொல்லக்கூடிய நாடுகள், அந்த கூட்டமைப்பு. ஸோ அதில் பாகிஸ்தான், துருக்கி, ஸோ சோகால் இஸ்லாமிய நாடுகள் எல்லாருமே அதை நோக்கி ஒரு ஒத்த சிந்தனையில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ போர் ஒருவேளை இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த பாதிப்பு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்துச்சு அப்படிங்கிற போது இப்போ இந்த நாடுகளுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இல்லையா? அதாவது துருக்கியிலேருந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணி போர் விமானங்கள் வந்து விட்டன செய்தி வந்தது. அதை நேற்றைக்கு துருக்கி அரசு மறுத்து இருக்கிறது. ஐயா, அங்கே சேர்ந்தது சரக்கு விமானங்க, போர் விமானமே கிடையாது. நாங்கள் பாகிஸ்தான் தொடர்பான இந்த மோதல், இந்த இது தொடர்பான எதுலேயும் நாங்கள் பங்கேற்பதாக இல்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் துருக்கி ட்ரோன் செய்யறதுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் கண்ட்ரி. ஒருவேளை துருக்கிட்டேருந்து கடனுக்கு, ஏன்னா காசு கொடுத்து வாங்குகிற அளவுக்கு பாகிஸ்தான் இன்னைக்கு இல்லை. ஏன்னா அவங்களே யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் சவுதி அரேபியா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால கடனுக்கு ட்ரோன்ஸை வாங்கலாம், அது ஒன்றா செய்ய முடியும். இன்னொன்று, துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய இது இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் நேரடி போரில் துருக்கியினால் ஈடுபடவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. தளவாடங்களை வர்த்தக ரீதியாக சப்ளை பண்ணலாம், அதை தடுக்க முடியாது. இப்போ நாம் ரஃபேல் வாங்குற மாதிரி அவன் துருக்கிட்டேருந்து விலைக்கு வாங்குவான்.
அதை வந்து ஒரு ஃபுல் கிரெடிட்டில் வாங்குவான், கடனுக்கு வாங்குவான், ஏதோ ஒரு செய்வான். அநேகமாக அங்கேருந்து ட்ரோன்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் அதெல்லாம் வச்சுட்டு பெரிய அளவில் இந்தியா மேலே கை வைக்கவே முடியாது. இந்தியா மேலே கை வைக்கவே முடியாது. இப்போ உண்மையில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவத்துடைய முறையில் போயிடுச்சு. எல்லோருக்குமே வந்து இந்த பஹல்காமில் நடந்தது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத உணர்றாங்க. இது ரொம்ப பெரிய தப்பு. அதுவும் மதம் என்னன்னு கேட்டு, நீ யாருன்னு கேட்டு, இந்துவா இல்லையா, குர்ஆன் வாசிச்சிருக்கியா இல்லையா, ஆஜ்மீர் தர்காவுக்கு போயிருக்கியா இல்லையா, இப்படியெல்லாம் கேட்டு யார் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த அடையாளத்தின் அடிப்படையில் களை எடுத்தது அப்படிங்கிறத சாதாரண ஒரு முஸ்லீம், ஒரு நார்மல் முஸ்லீமே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இங்கே காஷ்மீர்லேயே எடுங்க, அங்கே இருக்கிற அத்தனை பேருமே, காஷ்மீர் மக்கள் அத்தனை பேருமே இதை எதிர்க்கிறாங்க. இந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடந்த கடையடைப்பு 100% வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ 2 நாளைக்கு முன்னால் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் பேசின உமர் அப்துல்லா ரொம்ப உருக்கமான உரையை நிகழ்த்தி இருக்கிறார். என்னை நம்பி வந்த இந்த டூரிஸ்ட்டை என்னால் பத்திரமா அனுப்ப முடியலை, இதற்காக நான் எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் தகும், இதை தவிர்த்து என்ன செய்ய முடியும்னு தெரியல அப்படிலாம் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக எல்லோரும் அணி திரள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே இருக்கிற சாதாரண மக்கள் அத்தனை பேருமே இன்றைக்கி பயங்கரவாதிகளுக்கு எதிராக, இஸ்லாமிய பயங்கரவாதிக்கு எதிராக அவர்கள் அணி திரண்டு இருக்கிறார்கள். இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். இதை நான் இது பண்ணுறப்போ எனக்கு ராஜீவ்காந்தி படுகொலை நினைவு கூறும். ராஜீவ்காந்தி படுகொலை நடப்பதற்கு முன்பு வரை தமிழகத்தில் என்டையர் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் எல்டிடி சப்போர்ட்டராக இருந்தது. மொத்த தமிழ்நாட்டின் மனநிலையே எல்டிடியின் பக்கம்தான் இருந்தது. ஆனால் அந்த ராஜீவ்காந்தி படுகொலை தமிழக மண்ணிலேயே நடத்தப்பட்டதுக்கு பின்னால், அது எல்டிடி தான் செய்தது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு பின்னால், எல்டிடி வந்து தமிழக மக்களுடைய அன்பை முற்றாக இழந்தது, சப்போர்ட்டை கம்ப்ளீட்டாக இழந்தது. அது வரைக்கும் எல்டிடியோட தான் நெருக்கமானவன் காட்டி கொண்டிருந்த திராவிட கட்சிகள், கழகங்கள் எல்லாம் எங்களுக்கு எல்டிடிக்கு தொடர்பே கிடையாதுன்னு சொல்ல ஆரம்பித்தார். எப்படி எல்டிடி அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் ஆதரவை இழந்ததோ, அதே போல் பஹல்காம் சம்பவத்திற்கு பிறகு காஷ்மீர் மக்களுடைய ஆதரவை இஸ்லாமிய பயங்கரவாதிகள் முற்றாக இழந்திருக்கிறார்கள். பட் இதை பயன்படுத்திக்க வேண்டியது மாநில அரசு, மத்திய அரசுடைய கடமை. நன்றி சார். பல்வேறு கேள்விகள் தேங்க்யூ ஸோ மச்.